இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வேலூர்ல இருந்து வீலாங்கிற எழுதியிருக்காங்க. எனக்கு மென்ஷன் பிரச்சனை இருந்தது. கர்ப்பப்பையை டாக்டர்மா எடுக்க சொன்னாங்க. எனக்கு குழந்தை இல்லை. அப்போ நான் ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, இப்போ போய் கர்ப்பப்பை எப்படி எடுக்கிறதுன்னு நான் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் இந்த 8:30 மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பது வழக்கம். அப்போ பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோன் அடித்தேன். இந்த மென்ஷன் பிரச்சனை நிற்கணும், எனக்கு குழந்தை வேணும். கர்த்தர் அற்புதமாக அந்த மென்ஷன் பிரச்சனையை எடுத்து போட்டார். எனக்கு இப்போ வர்றதே இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு குழந்தையும் நிச்சயம் தருவார்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 14வது வசனம். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். நன்றை கவனிங்க, அழகான ஒரு வார்த்தை. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். கோபத்தை தணிக்கும். வெகுமதி என்றால் ஒரு பரிசு, அந்தரங்கத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு. நன்றாய் கவனிங்க. லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானா, அங்கு இயேசுசாமி ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஒரு பரணியில பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுப்பாவுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். நன்றாய் கவனிங்க, இவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீ என்று வேதம் கூறுகிறது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பாவியாகிய ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாராலும் பாவியாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ, இவள் போகிறா. இயேசுசாமி வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மிகுந்த பிரயாசத்தோடு சேர்த்து வைத்திருந்த அந்த பரிமள தைலத்தை கொண்டு போய் அப்பாவுடைய பாதத்துல தன் கண்ணீரினால் நனைத்து இந்த பரிமள தைலத்தை ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்து இந்த பாதங்களை முத்தம் செய்கிறாள். முத்தம் செய்கிறாள். இவள் கொடுக்கிற வெகுமதி ஒரு அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதி. இயேசப்பாவுக்கு கொடுக்கிற ஒரு வெகுமதி பாருங்க, ஒரு அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதி. இந்த அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதியை அப்பா ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவளுக்கு மீண்டும் புது வாழ்வு அளிக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் அப்பாவுடைய கரம் நீட்டப்பட்டதாவே காணப்படுகிறது. ஏசாயா 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய கை நீட்டப்பட்டதா இருப்பதற்கு காரணம் அப்பாவுடைய கோபம். இந்த கடைசி நாட்கள், அப்பாவுடைய வருகை நாட்கள்ல நம்ம நெருங்கி கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் அப்பா வருவாரானா நாம் அவருடைய வருகையில காணப்படுவோமா, கைவிடப்படுவோமா? அப்பாவுடைய கோபம் பற்றி எரியும்னு நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களா வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அந்தரங்கமாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி கோபத்தை தணிக்கும். இயேசுப்பாவுடைய கோபத்தை தணிக்க வேண்டுமானா அவரிடத்துல உண்மையாய் அன்பு கூறுவாங்க. நம்மளை தாழ்த்துவோம், முத்தமிடுவோம். அவருடைய பாதத்தை, அப்பாவுடைய பாதத்தை முத்தமிடுவோம். இந்த பாவியாகிய ஸ்திரீ செய்ததை போல நாம் கண்ணீரினால் அவர்களுடைய பாதங்களை நினைப்போம், நினைத்து துடைப்போம். எல்லாம் கவனிங்க. அதனாலதான் வேதம் கூறுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இந்த பாவியாகிய ஸ்திரீ
அப்பாவை முத்தம் செய்கிறாள், பாதங்களை முத்தம் செய்கிறாள். தான் விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை பாதத்திலே வார்க்கிறாள், ஊற்றுகிறாள், தன் தலைமையினால் துடைக்கிறாள். உண்டாய்க்கபடிங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீ என்று இவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பார்க்கும்போது அப்பா சொல்லுகிற வார்த்தை, அப்பா நான் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்தது முதல் நீங்க என் கால்களை கழுவுறதுக்கு தண்ணி கூட கொடுக்கலப்பா, ஆனா இவளோ தன் கண்ணீரினால் என் பாதங்களை கழுவினாலேப்பா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு இரக்கம் வேண்டுமானா, அப்பாவுடைய கண்களில் ஒரு தயவு வேண்டுமானா, நம்ம அந்தரங்கமாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி தான் ரொம்ப முக்கியம். அதுதாங்க ரொம்ப முக்கியம். கவனிங்க, இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல போகும்போது மனம் திரும்பி விட்டான், என் பிள்ளை மனம் திரும்பிருச்சுன்னு சொல்லும்போது தகப்பன் வந்து ஓடி அந்த அள்ளி அணைத்து முத்தமிட்டா. கவனிங்க, நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோம்னா அப்பா 4 ஸ்டெப் நமக்காக வருவாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அதுதாங்க. அப்பாவுடைய கோபம் தனியணுமானா முதலாவது நம்ம மனம் திரும்பி அப்பாவிடத்துல நம்ம தாழ்த்தும் போது கோபம் ஆறிருங்க. அந்த கோபம் நம்மளை விட்டு நீங்கிறோம். கோபம் நீங்கினது மாத்திரமல்ல, நம்ம மேல இருக்கிற எல்லா சாபங்களும் நம்மளை விட்டு நீங்கிறோங்க. எல்லா தரித்திரமும் நம்மளை விட்டு நீங்கிறோம். நீங்கள ஒரு புது சிருஷ்டியை போல மாறிடுவோம். அதனால தாங்க அப்பா சொல்ல, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். கோபத்தை தணிக்கும். இந்த கோபம் தணிய வேண்டுமானா நம்ம எதுவும் பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம செய்கிற ஒரு நற்காரியம் அப்பாவுடைய கோபத்தை தணிக்கும். கோபத்தை தணிக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில தடைகள்லாம் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளணும். அப்பாவுக்கு கனம் செலுத்தணும். அதிகாலையில் அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். நல்லா கவனிங்க, நம்ம வர்ற வருமானத்தில் தான் தசம பாகம் கொடுக்கணும்னு இல்லை, நம்முடைய நேரத்தில் கொடுக்கலாம். நமக்கு ஆண்டவர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை புதுப்பிச்சு கொடுக்குறாங்கல்ல. அப்பாவுக்காக நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? அவரை மறந்து தூரம் போகிறோமா? முன்னுரிமை அப்பாவுக்கு கொடுப்போங்க. அப்பா சொல்லுவார், அப்பா நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கலப்பா. வேதம் கூறுகிறது, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எப்பா நான் வேற எதுவும் நான் எதிர்பார்க்கலப்பா, நீ எனக்கு கீழ்ப்படியணும்னு தான்ப்பா எதிர்பார்க்கிறேன். நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு தான்ப்பா நான் எதிர்பார்க்கிறேன். நீ என் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கணும்னு தான்ப்பா நான் எதிர்பார்க்கிறேன். அதுவே நம்ம அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு வெகுமதி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது பலிகளை பார்க்கலும் மேலானதாய் மாறிடும். அப்பாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின்பாக நாம் செல்லும் போது அதுவே ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் மேலானதாய் மாறிடும். அதுவே சுகந்த வாசனையாய் மாறிடும். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு அந்தரங்க வெகுமதி நமக்கு வேணும், கொடுக்கணும் அப்பாவுக்கு. நல்லா கபடிங்க, இயேசு சாமியினுடைய நெருங்கிய சீசனாய் அந்தரங்க சீசன் என்று நாம் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த 12 சீடர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் அந்த யோசேப்புக்கு காணப்பட்டது. யோசேப்பை குறித்து வேதம் கூறுகிறது, அவர் ஒரு அந்தரங்க சீசனாய் காணப்பட்டார். அதனாலதான் பாருங்க, பிலாத்துவினிடத்துல போய் இயேசுவினுடைய சரீரத்தை கேட்டு வாங்குகிறார். கேட்டு வாங்கி அப்பாவுடைய சரீரத்தை கொண்டு போய் தன்னுடைய சொந்த கல்லறையில கொண்டு போய் வைக்கிறார்.
இவர் ஒரு அந்தரங்க சீசன் என்று வேதம் கூறுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம அப்பாவிடத்துல எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய பொக்கிஷம் ஒரு அந்தரங்கத்துல காணப்படுகிற பொக்கிஷமாய் காணப்படணும். நம்முடைய ஜெபம் ஒரு அந்தரங்கத்துல செய்யப்படுகிற ஜெபமாய் காணப்படணும். நம்முடைய உபவாசம் அந்தரங்கத்துல செய்யப்படுகிற உபவாசமாய் காணப்படணும். மற்றவங்க காணும்படி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி காணப்படணும். இந்த பாவியாகிய ஸ்திரீ தன் இருதயத்தை உடைச்சு தேவ சமூகம் அப்பா சமூகத்துல பாதங்கள்ல ஊத்துனா, அப்பா எனக்கு யாருமே இல்லப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா, என்னை ரட்சிக்க உங்களால மட்டும்தான்ப்பா முடியும், என் பாவங்களை மன்னிக்க உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். இருதயத்தையே அப்படியே உடைச்சு ஊத்துனாங்க. இந்த பண்பு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். இதுவே அந்தரங்க பொக்கிஷம். இதை நாம் செய்வோம்னா நம்ம மேல இருக்கிற எல்லா கோபங்களும் தனியும், எல்லா தடைகளும் நீங்கும். என்னென்ன காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ அத்தனை காரியங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானம் இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது வேணுங்க. அப்பாவுடைய கோபம் தனியனுங்க. அப்பாவுடைய கோபம் இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதமா வாழ முடியாது. இந்த கோபம் நீங்கணுங்க. கோபம் நீங்கினா தாங்க அப்பா நம்மளை ஆசீர்வதிப்பா, நம்மளை பெருக பண்ணுவா, நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானா அப்பாவுக்கு கொடுக்கிற வெகுமதி அந்தரங்கத்தில் கொடுக்கப்படுகிற வெகுமதியாய் யாரும் பார்க்கணும்னு நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. எனக்கும் அப்பாவுக்கும் இடையில, எனக்கு அப்பாவுக்கு இடையில இந்த ஒரு காரியமாக காணப்படணும். செபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனை, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்தரங்கத்தில் கொடுக்கப்படுகிற வெகுமதி கோபத்தை தணிக்கும்னு நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவியாகிய ஸ்திரீ அப்பா உம்முடைய பாதத்தில் தன் இருதயத்தையே உடைச்சு ஊத்துனாப்பா. தன்னுடைய பிரயாசத்தின் பலனை உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் ஊத்துனாப்பா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சேப்பா. இவ்வளோ புது வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்களேப்பா. அதே போல் சுவாமி, நாங்கள் உங்களுடைய கோபத்தை அப்பா ஒரு நாளும் உங்கள் கோபத்துக்குள்ளாக கூடாதுப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா சூழ்நிலைகள் மாறணும், தடைகள் நீங்கணும், அற்புதம் அதிசயமும் குடும்பத்தில் நடக்கணும். அப்பா கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.